பலத்தாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, என் ஆவியாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் கூறுகிறார். அப்படியே தான் அன்பானவர்களே, இந்த நாளிலும் நம்ம ஆண்டவரிடத்துல கூடும்போது நம் மகத்தான ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். எல்லாவற்றிலும் மேலான மேன்மையான உன்னத உயிர்த்தெழுந்த தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அந்த மகிழ்ச்சியோடு, அந்த கம்பீரத்தோடு, வெற்றியின் துணியோடு நாம் இந்த நேரத்திலும் கூட ஒன்று சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். இந்த ஆறாவது வாரத்தில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பான எங்கள் தேவனே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை நாங்கள் இப்படியாக கூட கர்த்தாவே ஒன்று கூடுவதற்கு நீர் கிருபை தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீர் அனுதினமும் மாறாதவராக போதுமானவராக இருக்கிறீர். எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவர், எங்களிடத்துல நெருங்கி இருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறீரப்பா. இத்தனை பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, இதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றியப்பா. இந்த நேரத்திலும் கூட நாங்கள் எல்லாருமாக ஒன்று சேர்ந்து உம்மை உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்க கிருபை தாருமப்பா. எல்லா குடும்பங்கள் மத்தியிலேயும் கர்த்தாவே உம்முடைய மகிமையின் பிரசனம், உன்னத பிரசனம், அற்புத பிரசனம் நீர் தந்து நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீரே உயர்த்தப்பட வேண்டும், நீரே மேன்மைப்பட வேண்டும், நீரே மகிமைப்பட வேண்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த நேரத்திலும் கூட நம்ம ஒன்று சேர்ந்து ஆண்டவரை நம்ம ஆராதிப்போம். நம்ம மத்தியில ரோசலினும் ஜஸ்மினும் இந்த தொழுகை நேரத்தை சேர்ந்து நடத்துவார்கள். நம்ம எல்லாருமாக சேர்ந்து ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தி போற்றுவோம். ஆமென். பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. அழகான நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக கூட நன்றி அப்பா. அப்பா, இந்த நாளை உங்களை துதிக்கத்தக்க இந்த சாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. அப்பா, அதோ நாங்கள் ஒரு குடும்பமாக கூடி வந்திருக்கோம் ஒரு சமூகத்துல. அப்பா, இந்த காலை வேலை உங்களை நோக்கி பார்க்க மாற்றமே வந்திருக்கோம் அப்பா. அப்பா, உங்களை சேர்ந்து உயர்த்துகிறோம், போற்றுகிறோம் அப்பா. நீர் ஒவ்வொரு மாற்றமே மெய்யான தேவன் இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, எங்கள் தாயின் கருவிலே திறந்த தேவனே இங்கே சோஸ்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, அதோ உமக்கே நாங்கள் துதிகன மகிமை ஏழுக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, thank you Father. பாருங்கள், நம்ம யாரும் எழுந்து நின்று நன்றி பலி இருக்கட்டும் இந்த பாடலை நம்ம சென்று பாடுவோம். நம்ம ஆண்டு செய்த நன்மையை நினைவு கொண்டு நம்ம நன்றியோடு இறுதியோடு இந்த பாடலை உற்சாகமாக பாடுவோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீக்கிற கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீக்கிற கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும், சிலுவை ரத்தத்தை சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும், சிலுவை ரத்தத்தை சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர். இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே.
எங்களுக்காக நீ மகிமையாக வந்த தெய்வமாய் இருக்கிறீரப்பா. சோத்திரம் சோத்திரம். ஆயிரம் நாமங்கள் போதாக ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மேல் வாழும் ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தால் நிரப்புங்கப்பா. இந்த நாளிலே காலை வேளையில் உண்மை மகிமைப்படுத்துகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாங்கள் வீடுகளில் இருந்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆராதனை நீர் வாரும் ஆண்டவரே, இந்த துதி மத்தியில் நீ வாசம் செய்கிற தேவன் ஆண்டவரே, எங்களை வாழாக்காமல் தலையாக்குகிற தேவன் நீங்க ஆண்டவரே. இப்போ கொடுக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். Let us lift up our eyes unto the Lord. Let us seek the God only. For He is alone are worthy to be praised. Let us together worship the Lord, the Almighty God. We worship you, Lord. Heavenly Father, we give you all honor and glory, Lord. For you alone are worthy of all the praises, Lord. We lift our eyes unto you, Lord. We lift our voice of praises unto you, Lord. Lord, we have come to worship you, for you alone are living God among us, Lord. உயிரோடு எழுந்தவரே உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. மரித்து உயிர்த்த ஆண்டவரே, எங்களோடு இருக்கிறவரே, ஆவியானவரே, உங்களை வரவேற்கிறோம் அப்பா. ஆயும் ஆண்டவரே, ஹalleluya. உம்மை ஆராதனை செய்கிறோம்.
வருகிறவரே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமம் மேலான நாமம் அப்பா. உம்முடைய நாமம் உயர்ந்த நாமம் அப்பா. நீ பரிசுத்தர் அப்பா. நீ தூயர் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி செய்கிறோம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Thank you Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்தி உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் பாடி உம்மை கீர்த்தனம் பண்ணி உம்மை உயர்த்த உம்மை போற்ற கிருபை தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய உள்ளங்கள் கர்த்தாவே உமக்குள்ளாக மகிழ்ச்சி அடைய செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற உறுதி நம்பிக்கை நாங்கள் ஒன்று கூடும் போதெல்லாம் வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எப்பொழுதெல்லாம் அப்பா உம் நாமத்தில் நாங்கள் வரும்போது நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி தேவனே. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே உம் பாதங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே நீர் தொடர்ந்து நடத்துவீர் தேவனே, நீர் தொடர்ந்து நடத்துவீர். இந்த நாட்கள் இந்த காலங்கள்ல விசேஷமாக கர்த்தாவே உம்முடைய மேலான உன்னதமான பிரசனத்தை நாங்கள் அதிக நெருக்கமாக நெருங்கின ஒரு விதத்துல அனுபவிக்க நீர் கிருபை கொடுப்பீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட விசேஷமாக கர்த்தாவை நீர் தொடர்ந்து நடத்தும் தேவனே. நாங்கள் அப்பா அநேக தேசங்கள்ல சிரமப்படுகிறவர்களை நினைவு கூறுகிறோம் அப்பா. பல தேசங்கள்ல வெளிநாடுகள்ல கர்த்தாவே எவ்வளவோ பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கும் காலமாக இது காணப்படுகிறது. என்றாலும் கூட கர்த்தாவே நீர் துணையான தேவன் அப்பா. அப்பா இந்த இக்கட்டான காலங்களின் மத்தியில நீர் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாய் இருந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆதரிப்பீரப்பா. நீர் காப்பாற்றுவீர் தேவனே. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் மரித்து கொண்டு போகும்போது கர்த்தர் நீர் துணையாய் இருக்கும்படியாக உம்மிடத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். Yes Lord, you are our strength, our comfort and our shield, O Master. Amidst all these trying times when all over the world we see people dying, Master, we pray, Father, that Lord, you would be their strength, their fortress, Lord. Especially in the Western world, Lord, we see that, Lord, so many are dying, Lord. And we pray, Father, that, Lord, you would, Lord, indeed, Master, Lord, pave the way for all the nations, pave the way for nations around us, pave the way for our nation too, Master. And you would be our refuge, Lord, our strength, Master. We want to thank you, Father God, that we have answers in you. And when we ask in your name and when we praise and worship you, you would act on our behalf, O Master. And you are a God who is so faithful, steadfast in all of your purposes, O Master. And Lord, you would relent and you would come, O Father God, and heal your people, heal your land, O Lord. Heal this earth, O Master, of everything that we are going through. Father God, have mercy, your compassion, and your compassion never fails, O Lord. And Lord, you are a God who continuously supply us with your love and care and mercy, so Master. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே நீர் தாமே தேவனே எங்களுக்கு அனுகூலமான துணையாய் இருக்கிறீரப்பா. உம்முடைய அன்புக்கு ஈடே இல்லை தேவனே, அளவே இல்லை அப்பா. எப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களை உம்முடைய அன்பினால் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறீர். கர்த்தாவே, காலை தோறும் புதிதாக உம்முடைய கிருபையை பொழிய பண்ணுகிற தேவன். இந்த காலங்களில் விசேஷமாக தேவனே அநேக தேசங்களில் உண்டாயிருக்கும் கொந்தளிப்பின் மத்தியில கர்த்தர் நீர் பலனாய் கோட்டையாய் இருந்து ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ள வேண்டும் அப்பா. சுகம் தாரும் தேவனே, சுகப்படுத்தும் அப்பா. உம்முடைய ஜனங்களை சுகப்படுத்தும் அப்பா. உம்முடைய தேசங்களை சுகப்படுத்தும் தேவனே. இந்த பூமிக்கு சுகத்தை கொடுப்பீர் தேவனே. இந்த பாதையெல்லாம் முற்றிலுமாய் தீர்ந்து போகும்படியாக செய்வீரப்பா. உம்முடைய ஜனமாக நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து கர்த்தரை எப்பொழுதுமே மேன்மைப்படுத்தி உயர்த்தி போற்றும்படியான கிருபை நீர் தருவீரப்பா. நீர் நல்லவரப்பா. நீர் அற்புதங்களை செய்கிற தேவன். அப்படியே நீர் செய்யும்படியாக உம்மிடத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே விசேஷமாக அப்பா இந்த பெரிய பாதிப்புகளின் மத்தியில கர்த்தாவே அநேகர் அப்பா உத்தியோகம் இல்லாமல் ஆம்திவனே பண வசதி குறைவோடு அப்பா கஷ்டப்படுகிறதை நீர் அறிந்தவராக இருக்கிறீர். ஒவ்வொருவருக்கும் நீர் ஒத்தாசை கொடுப்பீரப்பா. ஒவ்வொருவருக்கும் நீர் பதில் கொடுக்கிற தேவனப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டுவீர் தேவனே. மற்ற எல்லாருக்கும் கூட கர்த்தாவே நீர் சகாயம் கொடுக்கும்படியாக இடத்துல ஜெபிக்கின்றோம். Father God, amidst all the Lord economic downturn of Father God and all the uncertainties that lie before us, we pray, Father, that Lord, your hand would be, Lord, in every way upon your people, O Master. And as we lift up our eyes and call upon you, Father God, you would, Lord, in every way provide
for us. You are Jehovah Jireh, the God who provides, and you are a God who is so merciful, oh Father God. And so we pray that, Lord, everyone's needs would be met and you would be sufficient for all of Father God. அப்பா நீர் தாமே போதுமானவர், யெகோவா ஈரேயாக இருக்கிறீர். அப்பா நீர் வருவீர் தேவனே, சந்திப்பீர் அப்பா. போதுமானவராய் இருந்து நீர் காத்து நடத்தும்படியாக உம்மிடத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலும் நீர் தொடர்ந்து கிருபையாய் இருந்து எங்களை காத்து நடத்துவீர் அப்பா. விசேஷித்த விதத்தில் சபையை தேவனே நீர் பராமரித்து காத்து நடத்தும் தேவனே. அப்பா, எங்களுக்கு முன்பதாக நீர் என்னென்ன காரியங்கள் எல்லாம் எண்ணி வைத்திருக்கிறீரோ அதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்ற இடத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஊழியங்களா, கூட்டங்களா, என்னென்ன காரியங்கள்ல கர்த்தாவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் எண்ணி வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியமும் தரிசனமாக எங்களுக்கு முன்பதாக ஒவ்வொரு போதும் காணப்படவும் துணிக்கவும் நாங்கள் ஒவ்வொரு போதும் அப்பா கீழ்ப்படுதலோடு உத்தம விசுவாசத்தோடு உங்களுடைய பாதைகளில் தொடர்ந்து நடந்து சென்று அப்பா நாங்கள் செய்து முடிக்க நீர் கிருபை கொடுப்பீரப்பா. எங்களுடைய கட்டடத்துக்குரிய திட்டங்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். இதையும் கூட கர்த்தாவே நீர் வாய்க்க பண்ணி கொடுப்பீர் தேவனே. உமக்கேற்ற காலத்தில் கர்த்தாவே நீர் எல்லா காரியத்தையும் அப்பா நீர் எங்களுக்கு வரைந்து கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர், நிறைவேற்றி கொடுப்பீர் தேவனே. உமக்கு ஸ்தோத்திரம். Father, we pray that Lord, even for our church, oh Master, that Lord, everything that you have purposed for us would be fulfilled, oh Master, even in the coming days, Lord. Every mission, ministry, and Lord, every program that we have planned, oh Father God, Lord, we pray, Father, that Lord, we commit everything into your hands, and we pray, Father, that your good purposes would be fulfilled and your hand would be upon us to lead us and pave the way for us in everything, Master. Thank you, Jesus. And we also pray for our building, our church building, Master. Lord, we pray that, Lord, this total project, Lord, would be in accordance to your perfect will, Master, and you would lead us step by step. And we know, Father God, you in your own way, in your own time, you'll bring it to reality, Father God. And so we thank you. அப்பா, நீ தொடர்ந்து நடத்தும். உங்களுடைய நாமும் எங்களுடைய வாழ்க்கையில மகிமைப்படட்டும். எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பராமரித்து, நீர் காத்து, நீர் உங்களுடைய சித்தத்தின் பிரகாரம் ஆளுகை செய்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய அன்பின் பாதங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் சந்திப்பீர், நீர் ஆதரிப்பீர், ஆசீர்வதிப்பீர், உற்சாகப்படுத்துவீர், பலப்படுத்துவீர், தைரியப்படுத்துவீர் அப்பா. தொடர்ந்து கர்த்தாவே இந்த வாஞ்சையில நாங்கள் உமக்காக ஒவ்வொரு போதும் சொல்வதற்கு நீர் கிருபை கொடுப்பீர். நன்றி செலுத்தி உம்முடைய பாதங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய ஜெபத்தை நம்ம சேர்ந்து சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அதனுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, நம்ம சத்தியத்தை தியானிப்பதற்கு முன்பதாக ஆண்டவருடைய வசனம் வாசிக்கப்படும்படியாக நம்ம கேட்போம். ஆங்கிலத்தில் சகோதரி வயலட் வாசிப்பார்கள், தமிழ்ல மிஸ்ஸஸ் எபனீஸ் அவர்கள் வாசிப்பார்கள். The scripture portion is taken from Luke's Gospel, chapter 24, verses 13 to 27. Luke's Gospel, chapter 24, verses 13 to 27. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை நம்ம இந்த நேரத்திலும் கூட வாசிக்க கேட்போம். Today's scripture reading is taken from the book of Luke, chapter 24, verses 13 to 27. Now that same day, two of them were going to a village called Emmaus, about 7 miles from Jerusalem. They were talking with each other about everything that had happened. As they talked and discussed these things with each other, Jesus himself came up and walked along with them. But they were kept from recognizing him. He asked them, "What are you discussing together as you walk along?" They stood still, their faces downcast. One of them, named Cleopas, asked him, "Are you only a visitor to Jerusalem and do not know the things that have happened there in these days?" "What things?" he asked. "About Jesus of Nazareth," they replied. "He was a prophet, powerful in word and deed before God and all the people. The chief priests and our rulers handed him over to be sentenced to death, and they crucified him. But they had hoped that he was the one who was going to redeem Israel."
And what is more, it is the third day since all this took place. In addition, some of our women amazed us. They went to the tomb early this morning, but didn't find his body. They came and told us that they had seen a vision of angels who said he was alive. Then some of our companions went to the tomb and found it just as the woman had said. But him they did not see. He said to them, "How foolish you are, and how slow of heart to believe all the prophets have spoken. Did not the Christ have to suffer these things and then enter his glory?" And beginning with Moses and all the prophets, he explained to them what was said in all the scriptures concerning himself. Amen. வேத வாசிப்பு லூக்கா 24 அதிகாரம் 13 தொடங்கி 27 முடிவு. அன்றைய தினமே அவர்களினால் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாலூம் என்னும் ஒரு கிராமத்திற்கு போனார்கள். போகில் அந்த வார்த்தகமான யாவையும் குறித்து அவர்கள் ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவருடனே கூட நடந்து போனார். ஆனால் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தது. 17 அப்பொழுது அவர்களை நோக்கி, நீங்கள் துர்க்கமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்கள் ஒருவராகிய கிலோயோப்பா என்பவன் பிரதி உத்தரமாக, இந்த நாட்களில் எருசலேமே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரே என்றார். அவர், எவைகள் என்றார். அதற்கு அவர், தசனோக்கியா இயேசுவை குறிவைக்கையிலே அவர்கள் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் நன்மை உள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். தம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண அக்கினிக்குள்படுத்தி சிலுவையிலே அறைந்தார்கள். 21 அவரே இஸ்ரவேல் மீட்டிருப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்த இன்று 3 நாளாகிறது. ஆனால் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறை இடத்திற்கு போய் 23 அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்போது எங்களிலே சிலர் கல்லறை இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள். அவரையே காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர்கள் நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாதவர் மந்த இருதயமுள்ளவர்களே. 26 கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையால் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையே என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழும்பின வேத பாக்கியங்களை எல்லாவற்றிலும் நமக்கு குறித்து சொல்லியவைகளை அவருக்கு விவரித்து காண்பித்தார். தேவதாமே திரு வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடி நம்ம செபிப்போம். அன்பான எங்கள் தேவனே, உங்களுடைய உள்ளங்கள்ல கர்த்தாவே நீர் இந்த நேரத்திலும் கூட பேசும் அப்பா, பேசும். நாங்கள் வாஞ்சையோடு உம்முடைய பாதத்தண்டை காத்திருக்கவும் உம்மிடத்தில் பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் கொடுப்பீரப்பா. எங்களுக்கு வெளிப்படுத்தும் தேவனே, வெளிப்படுத்தும். நீர் எங்களுக்கு சொல்லித்தாரும். உம்முடைய அடிச்சுவட்டுகளில் நாங்கள் நடக்க கிருபை தாரும் அப்பா. Lord, enable us to
know your truth and live by your truth. Help us, Father, to always keep in step with you, Father God, walking intimately with you. Thank you, Jesus, for your love for us. Thank you, Lord. In Jesus' name we pray. Amen. Amen. அன்பானவர்களே, நான் முன்பு கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஜான் வெஸ்லி அவர்கள் அவருடைய உன்னதமான ஒரு அனுபவத்தை குறித்து எப்போதுமே எங்குமாக அவர் பேசுவதை குறித்து அவர் பகிர்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கின்றோம். அவர் கூறும் அவருடைய அனுபவத்தில் அவருடைய உள்ளம் எப்படி அனல் கொண்டு எரிந்ததாக அவர் அவருடைய அனுபவத்தை குறித்து அவர் பேசுகிறார். அந்த அனுபவம் தான் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தை கொடுத்தது. அதற்கு பின்னதாக தன்னுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் எல்லா காரியங்களிலும் பெரிய மலர்ச்சியையும் வித்தியாசத்தையும் அவர் பார்த்தார். அதே மாதிரி தான் நம்ம டேவிட் பிரெனட் அவர் சொல்லுவதாவது என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய 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 இருதயம் அனல் கொண்டு எரிந்து ஆண்டவருடைய ஊழியத்தில் நான் அப்படியாக எரிவதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஹென்றி மார்ட்டின் இன்னொரு மிஷனரி, இவர் இந்தியாவுக்கு சென்ற மிஷனரி, அவர் சொல்லுவது என்னவென்றால், இப்பொழுது நான் என்னுடைய தேவனுக்காக எரிய வேண்டும் என்று சொல்லுகின்றார். அன்பானவர்களே, இந்த அனல் அக்னி கொண்ட ஒரு அனுபவம் நம்முடைய உள்ளங்கள்ல வருவது அநேகருடைய ஊழியர்களின் அனுபவமாக இருக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். இதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்றோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியாக சிறிய அளவிலேயோ பெரிய அளவிலேயோ நாம் அப்படியே தேவனுக்கென்று அனல் கொண்டு எரியும் தீபங்களாக காணப்படும்படியாக ஆண்டவர் விருப்பப்படுகிறார். இதை குறித்து தான் சற்று நாம் பார்க்க போகின்றோம். God wants us to be a burning lamp, a shining lamp, just like perhaps John the Baptist. We see that John Wesley had that unique experience where he sensed that his heart was strangely warmed. It was like fire burning within. And David Brennett, another missionary to the Indians in South America, he says that, oh, that I could be a flame of fire in the service of God. And then Henry Martin, another missionary to India, he puts it this way: now let me burn and burn out for God. And we see that this is the experience of many of God's servants, and not only God's servants, of everyone. All of us need to actually sort of experience God as someone who's always burning from within us. And it's not an extraordinary experience. It can be an experience that all of us, children, young people, adults, everyone can experience. And we are just going to focus on these two people who had this unique experience in the Word of God. Of course, there are so many others who had similar experiences, but I just want to share with you briefly about these two people. இந்த ரெண்டு பேரும் ஒரு கஷ்டமான பிரயாணத்தில் ஈடுபடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். நாம் வாசிக்க கேட்ட இந்த பாகத்தில் நீங்கள் அறிவீர்கள், எம்மா ஊரில் இருந்து வந்தவர்கள் இந்த ரெண்டு பேர் அந்த 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 வார இறுதியில் வெள்ளிக்கிழமை வருகிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்து அழையப்படும் காட்சியெல்லாம் பார்க்கிறார்கள். பஸ்கா பண்டிகையில கலந்து கொள்கிறார்கள். அதோடு கூட அவர்கள் பார்த்த காட்சிகள் அவர்களுக்கு பெரிய துக்கத்தை ஏற்படுத்துகிறது. நித்தமாகவே யாருனாலும் சரி, அந்த காலங்களில் அங்கு ஆண்டவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், உயிர்த்தல் எல்லாம் பார்த்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு பெரிய ஒரு பாரமும் அழுத்தமும் அவர்களுக்கு வந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தோடு தான், பெரிய ஒரு பாரத்தோடு அவர்கள் திரும்பவும் அந்த சம்பவங்களை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டு போகிறதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். துக்கமான முகங்களோடு, அந்த வேதனையோடு அவர்கள் சுமந்து கொண்டு போகும்போது தான் இயேசு கிறிஸ்து அவர்களை சந்தித்து ஒரு 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 அந்நியனை போல் அவர்களோடு கூட நடந்து போய் அவர்களோடு கூட பேசுகிறதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இது ஒரு உன்னதமான ஒரு அனுபவம் என்று நான் பார்க்கின்றேன். ஏன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மோடு கூட நடக்க விரும்புகிறார். நம்மோடு கூட நடக்க விரும்புகிற ஒரு தேவன். அதுதான் ஏதேன் தோட்டத்தில் நம்ம பார்க்கின்றோம். ஒவ்வொரு நாளும்
தேவன் வந்து அந்த ஆதாம் ஏவாளோடு கூட தோட்டத்தின் புறத்துல அவர்களோடு கூட வந்து நடந்து கொண்டு சம்பாஷித்து கொண்டு பேசி கொண்டிருந்தார். அப்புறம் நம்ம வேதாகமத்தில் பார்க்கிறோம், ரொம்ப பேர் நடந்தார்கள். ஆபிரகாம் நடந்தார், நோவா நடந்தார், மோசே நடந்தார், யோசுவா நடந்தார். இப்படியாக தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், நம்ம ரொம்ப பேர் ஆண்டவரோடு கூட தனிப்பட்ட முறையில அல்லது குழுவாக அல்லது தேவாலயமாக எல்லாருமாக அனுபவித்து நடக்கும் ஒரு பிரயாணத்துல நம்ம பார்க்கின்றோம். வனாந்தரத்தில் அவர்கள் 40 வருடங்கள் நடந்து போனார்கள். அக்னி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக தேவன் உதித்து அவர்களோடு கூட நடந்து போகிறதை நம்ம பார்க்கின்றோம். எவ்வளவு சிறந்த ஒரு பாக்கியத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தான் நமக்கும் அவர் தருகிறவராக இருக்கிறார். We see this is a glorious experience that these two disciples are experiencing. They had actually sort of spent the weekend in Jerusalem, and they had seen all the things, these things that happened. Many things have happened. Jesus was tortured, he suffered through, and then he was crucified, and then he was buried, and then the initial part of the resurrection they had witnessed, and then now everything was over. It's the end of everything. It started somewhere and finished somewhere, and then they are on their way back with a very sad countenance, very sad look. Downcast they were in their soul, and they were carrying this burden, very stressed out, walking back towards their hometown of Emmaus. And then we see that a stranger comes and joins, and then this stranger actually walks along with them and begins to talk with them. And this is the kind of fellowship that God had always longed with men. And we see that it started at the Garden of Eden. Right at the Garden of Eden, we see that God actually spent the evening times in the cool of the day. He was walking and talking and fellowshipping with his created beings. And that is God's plan and purpose, to actually walk with his people and his people to walk with him. And that's a glorious experience. And these two disciples had this great and noble privilege, because all along the New Testament we see there's an end, a break, Good Friday, the death of Jesus, and now it's after the resurrection, and the resurrected Christ comes and everything shifts. It's a new covenant time. It's a New Testament period. It's the new kingdom of God that has been ushered in. And again, once again, has a new creation. Everything has been recreated. And in Christ Jesus, everything was actually sort of unfolding. His purposes and plans were unfolding. And we see that Jesus actually makes it a point to walk with his people. அன்பானவர்களே, அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா, நம்மோடு கூட ஆண்டவர் நடக்க விரும்புகிறார். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் அறிந்து கொள்ளும் போது எப்பொழுதுமே அவருடைய பாதங்களை நாம் பற்றிக்கொள்ள நாம் வாஞ்சிப்போம். அவரை நாம் நேசிக்க, கனப்படுத்த நாம் ஆசைப்படுவோம். அவருடைய சமூகத்தில் வேதத்தை வாசிப்பதா, ஜெபிப்பதா, ஊழியத்தில் ஈடுபடுவதா, நேரங்களை செலவழிப்பதா நமக்கு பிரியமான ஒரு காரியமாய் இருக்கும். நமக்கு வலுக்கட்டாயமா கஷ்டப்பட்டு செய்கிற ஒரு காரியமாய் இருக்காது. ஆனால் சந்தோஷமாய் நமக்கு நிறைவை கொடுக்கும் காரியங்களாக இது காணப்படும். அந்த அடிப்படையில் தான் அன்பானவர்களே, இந்த சீடர்கள் வந்து விதமாக இந்த பிரயாணத்தில் அவர்கள் போய் கொண்டிருக்கும் போது அவர்கள் வந்து உணரவில்லை இது இயேசு என்று. நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கூட ஆண்டவர் இருப்பது நமக்கு தெரிய வேண்டும். நமக்கு தெரிய வந்தா எல்லாம் முற்றிலுமாக மாறும். நம்ம பேசுகிற விதமோ, நம்ம ஏறெடுக்கிற ஜெபங்களும், நம்ம செய்கிற காரியங்களும், சொல்லுகிற காரியங்களும், ஆராதிக்கிற விதங்களும் அது வந்து மாறக்கூடியதா இருக்கும். When we know, or when we become aware that God is with us, God is in us, and God is working out his ways in us, then, and when we know that he is fellowshipping with us, and in that fellowship it becomes so rich and meaningful and a fruitful time of engagement with him. And this is what we need to enjoy in these days. அன்பானவர்களே, இந்த காரியங்களை இந்த நாட்கள்ல நம்ம அதிகமாக நம்ம அனுபவிக்க வேண்டும். எனக்கா நம்ம இந்த MCO காலங்கள்ல இருக்கும்போது நமக்கு அதிகமான நேரங்கள் இருக்கிறது.
அப்போ அந்த நேரங்களை தேவனுடைய பாதங்கள்ல நம்ம ஒப்புவித்து நம்ம ஏறெடுப்பது நல்ல ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால ரொம்ப நேரம் நம்ம டிவியை பார்த்துக்கிட்டா, இல்லாட்டி ஹேண்ட்போன் விளாண்டுக்கிட்டா, இல்லாட்டி தூங்கிக்கிட்டா, நம்ம அனாவசியமா நம்ம நேரங்களை செலவழிக்காம நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னாக்கா நம்ம அதிகமாக சோம்பலாகி போய்விட்டோம்னாக்கா திரும்பவும் நமக்கு அந்த உற்சாகம், அந்த வாஞ்சை வருகிறது ரொம்ப தாமதமாகும். அதனால இந்த நாட்கள்ல நம்ம திட்டம் போட வேண்டும், முயற்சிகளோடு வாஞ்சையோடு ஆண்டவருடைய பாதங்கள் அப்படின்ட்டு நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் இன்னைக்கே நான் யோசித்து வைத்து அப்படியே செய்வதற்கு ஆண்டவருடைய பலத்தை கொண்டு நம்ம அவரோடு கூட நடப்பதற்கு நம்ம ஆசைப்படணும். We must always in every way work out plans as to what we are going to do tomorrow. We must know for sure that I want to meet up with my God. I want to have fellowship with Him, intimacy with Him. And therefore, we should not while away this time over watching TV or our handphones. There's always a limit to all these things. But overdoing this and at the expense of spending time with God would definitely be not a good stewardship of time. And therefore, we actually take advantage of this time and then be in God's presence, because that's what God desires. And if that is your desire, then definitely we can have a very rich fellowship with our God. அன்பானவர்களே, நாம் ஆண்டவர் அதை வாஞ்சிக்கிறார். நாம் அவரோடு கூட ஐக்கியம் கொள்வதை ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். அதனால நாமும் அவரிடத்துல நடப்பதற்கு ஒவ்வொரு போதும் வாஞ்சியோடு நம்ம நெருங்குகிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் அவருக்கு அந்த விதமான ஒரு கணத்தை நம்ம கொடுக்கும்போது தேவன் நித்தமாகவே நம்மிடத்துல ஒவ்வொரு போதும் அதில் பிரியப்படுகிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுக்கு பின்னதாக நம்ம இந்த சம்பவத்தில் பார்க்கும்போது அவர்கள் கொஞ்ச தூரம் நடந்து பேசி அவர்கள் நடந்த காரியங்கள் எல்லாத்தையும் பற்றி பேசுகிறார்கள். ஆனால் இவர்களுக்கு ஒண்ணுமே புரியாது இருக்கிறது. ஏன்னா அவங்க அறிந்ததெல்லாம் இயேசு திரும்பவும் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வருவாரு அப்படின்னாக்கா யூதர்கள் ரோமர் ராணுவத்தை ரோமர் ராஜ்யத்தை அகற்றி போடுவார். அவருடைய மேசையா என்னும் ராஜா அகற்றி போடுவார், அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்று அவர்கள் அப்படியாக அரசியல் ரீதியில ஒரு பெரிய மாற்றத்தை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அப்படிதான் இந்த 2 சீடர்களும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இயேசு அது எல்லாத்தையும் அப்படியே விவரித்து சொல்லுகிறதை நம்ம பார்க்கின்றோம். இல்ல அப்படி இல்லை இதெல்லாம் இந்த ரோமரா இல்லாட்டி ரோமர்களா, இல்லாவிட்டால் ஆசாரியர்களா, இல்லாவிட்டால் மூப்பர்களா, இல்லாட்டி இந்த தேசத்தின் தலைவர்களா என்னை கொன்று போடுவது, அதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். இதெல்லாம் அவசியமாக இருந்தது. அததான் இயேசு இந்த பாகத்துல சொல்லுகிறதை பார்க்கின்றோம். நான் மரிப்பது அவசியம் என்று ஆண்டவர் விவரித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். 26ஆம் வசனத்துல we see that Jesus gives them a completely new perspective. They were thinking that Jesus has come to establish his kingdom and then overturn the rulers that be the Roman Empire, and then Jesus would be the king who would actually deliver them from the Roman rule. But then Jesus gives them a different perspective and he says that no, it is for dying that I came. It is to be crucified, to suffer and die that I came, because this is God's purpose. God has purposed it, and it was necessary that I die. And that is why he says that in verse 26. All this happened because it was necessary. It was all intended. It was all purposed by God. And that is why God puts them in perspective. In our own lives, we can see things in a very different light, and we may think that things should happen this way or that way, or things must turn out this way. But then God has an ultimate purpose for every one of us, every family, every church, and the body of Christ across the world. He has a plan, he has a purpose, and we must draw from him that perspective. And once we know that God has a plan in choosing me, choosing us, then we would align ourselves with that.
and move in the direction that God has for us. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அந்த திட்டத்தை, அனாதி திட்டத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கைக்கு, குடும்பத்துக்கு, சபைக்கு, தேசத்துக்கு என்ன ஆண்டவர் வைத்திருக்கிறார், அது நம்முடைய லட்சியமாக நம்ம வைத்து நம்ம ஒவ்வொரு போதும் அதற்கு நேராக நம்மையே நிறுத்தி நம்ம அந்த பிரயாணத்தில் ஈடுபடும் போது ஆண்டவர் நம்மோடு கூட நடப்பது மிகுந்த அர்த்தத்தை அது கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது எல்லாவற்றையும் அவர் நமக்கு விவரிக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் நம்ம ஆண்டவரோடு பேசுவது முக்கியம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். During the time of prayer, it's so important for us to talk to Him and for Him to talk to us, so that He can tell us, He can teach us, His word will teach us. More so, His Spirit would minister to us and tell us what exactly is His intention, His purpose in everyday events, in weekly events, in monthly events, in yearly events. What is He trying to do? What is He telling us? He will tell us. அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் என்னென்ன காரியங்களை ஆண்டவர் எண்ணி வைத்திருக்கிறார் அதெல்லாம் படிப்படியாக தேவன் நடத்துகிறத நம்ம பார்ப்போம். அதெல்லாம் நிறைவேறுகிறத நம்ம பார்ப்போம். கர்த்தர் இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து உன்னதமானவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். மற்றும் மேலும் நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது அவர்கள் கிட்ட வந்துட்டார்கள். எம்மா ஒரு கிட்ட வந்துட்ட பிறகு அவர் கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருந்தது. இந்த சீடர்கள் அவர் தூரம் போகிறதை பார்க்கும்போது, இல்ல வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க, நேரம் கடந்து போயிருச்சு, சாயங்காலம் ஆயிருச்சு, இரவாக போகிறது, நீங்க எங்க வீட்டில் தங்குங்க அப்படின்ட்டு வலுக்கட்டாயமா அழைக்கிறதை பார்க்கின்றோம். ஒரு விதத்துல இயேசு இங்க நடிக்கிறார் இல்லைங்களா? என்னுடைய கருத்தின் பிரகாரம் நான் பார்க்கும்போது இங்க இயேசு ஒரு விதத்துல நடிக்கிறார், ஒரு மாதிரி நடிக்கிறார். இங்க கூப்பிடுவாங்களா அப்படின்ட்டு கேட்கிற மாதிரி அவர் 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 எதிர்பார்த்தலோடு அப்படியாக செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். பல இடங்கள்ல ஆண்டவர் அப்படி செய்திருக்கிறார். சோதிப்பதற்கு அவர் அப்படி செய்கிறதை பார்க்கின்றோம். கடல்ல நடந்து வா அப்படின்ட்டு சொல்லுகின்றார். நீ நடப்பாயா அப்படின்ட்டு பேதுரு கிட்ட ஒரு சோதனையா தான் அவர் கேட்கிறதை பார்க்கின்றோம். இந்த 5000 பேர்களை போஷிக்கணுமே அப்படின்னு சொல்லுவது அவங்க என்ன மறுமொழி கொடுக்கிறாங்க அப்படின்னு சோதிக்கிறதை பார்க்கின்றோம். இப்படி ரொம்ப இடங்கள்ல ஆண்டவர் செய்கிறதை பார்க்கின்றோம். So Jesus actually puts a test to them. He is actually acting as though he is moving away from them, but then he was wanting them to invite, and they invite him to their house, and certainly he actually sort of he welcomes the idea, and he goes to their house to have supper with them and be with them during the night. அன்பானவர்களே, இந்த சம்பவத்தின் அடிப்படையில தான் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நம்மிடத்துல எப்போதும் அவருடைய வரவேற்பை எதிர்பார்க்கிறார். அவர் கட்டாயமா நான் உங்க கூட தான் தங்குவேன், எனக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா வரவேற்பு, he is so gentlemanly and he is so noble, and then he actually expects us to welcome him, welcome his presence, welcome his fellowship into our house, into our lives, and that's important, isn't it? அன்பானவர்களே, நாம் ஒவ்வொரு போதும் ஆண்டவரை வரவேற்கும் போது அவர் வருகிறார். நம்மிடத்துல நெருங்கி வரும்போது அவர் வருகிறார், நம்மிடத்துல நெருங்கி வருகிறார். யாக்கோபு 4:8 சொல்லி இருக்கிற பிரகாரம் he comes to us as we draw near to him, as it is said in James chapter 4 verse 8. அந்த அடிப்படையில தான் இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா இயேசு போகிறார். இயேசு போன பிறகு அங்க அவர்களோடு கூட சம்பாஷிக்கிறார். அவங்க கிட்ட சம்பாஷிக்கும் போது திடீரென்று ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்கிறது. ரொம்ப கவர்ச்சியான காரியம் என்ன நடக்குதுன்னாக்கா, அவர் அப்பத்தை எடுத்து, விருந்தினராக வந்திருக்கிறார், அவங்க தான் அப்பத்தை எடுத்து பித்து கொடுக்கணும். ஆனா அப்பத்தை எடுத்து பித்து அவங்க கிட்ட கொடுக்க போகிற சமயத்துல அவர்கள் பார்க்கிறார்கள், வாவ் வாவ் இது இயேசு அப்படின்ட்டு அவர்கள் கண்டறிந்து ஒரு வார்த்தை சொல்லுவதற்கு முன்னதாக அப்படியே பப்புன்ட்டு மறைந்து போகிறதை நம்ம பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அவர்களிடத்துல அவர்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்கிறார். ஒன்று என்ன செய்கிறார் என்றால் அவர்களுடைய கண்களை திறக்கிறார், பார்க்கும்படியாக திறக்கிறார். இரண்டாவதாக அவர்களுடைய சிந்தையை திறக்கிறார், அவர்களுடைய சிந்தையில பிரகாசத்தை கொடுக்கிறார்.
வேத வாக்கியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அவர்களுடைய சிந்தை வந்து பிரகாசம் அடைகிறது. அறிந்து கொள்கிறார்கள், புரிந்து கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். வாவ், பெரிய ஒரு அற்புதம். மூன்றாவதாக நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு அவர்களுக்கு உயிர்த்தெழுந்த தேவனாக, ராஜாதி ராஜாவாக அவங்க வீட்டுக்கு வந்து அவர்களிடத்துல வெளிப்படுகிறதை நம்ம பார்க்கின்றோம். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை இந்த சீடர்களுக்கு கொடுக்கிறதை நம்ம காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இப்படிப்பட்ட பாக்கியங்கள் நமக்கும் இன்றைக்கு தேவன் செய்கிறார். நம்மோடு கூட நடப்பது மாத்திரமல்ல, நமக்கு எல்லா காரியங்களையும் விவரித்து சொல்லி நம்மளுக்கு காண்பிப்பது மாத்திரமல்ல, ஆனால் இந்த தேவாதி தேவன் நம்முடைய உள்ளங்கள்ல அவர் வந்து வெளிப்படுகிறார், காண்பிக்கிறார். He shows us, காண்பிக்கிறார். அதற்கு பின்னதாக சிந்தையை பிரகாசிக்க செய்து அவருடைய வார்த்தை உள்ளுக்குள்ளாக வைக்கிறதை பார்க்கின்றோம். நாம் அவரோடு கூட அவரை அறிந்து கொள்ளும்படியாக செய்கிறதை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். How many, these are wonderful things that Jesus does for the disciples, and he does for us today. He comes to have fellowship with us, and he likes that intimacy, that close bonding, that fellowship with us. And we too must desire to offer it to him, to invite him to our house, to our temple. We are the temple of the living God, and so we invite him, and then he comes and takes his residence and makes it meaningful and a very fruitful time and enlightening times. And here we see in this passage what happens is that these disciples actually behold him. Their eyes are opened and they see. Their minds are enlightened and they are able to grasp God's truth. And these are things that God does for them. And more than that, he actually manifests his glory to them by his presence in their house. This is a glorious privilege, not just for these two disciples, not just for the other disciples, not just for the early church, but for us even today. Even today, he's the same Jesus who comes and appears and he enlightens us. He illumines our thoughts and our hearts, and he actually enables us to see him, behold him by faith. Those who walk, we are supposed to walk by faith, not by sight. And so we see him in his glory, and that is how we can worship him. And unless and until we have this encounter with him and we know him, it is very difficult to worship him. It will become a tough time to know him and to worship him in spirit and in truth. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். நாம் மேலோட்டமாய் ஆண்டவரை நம்ம ஆராதிக்க முயற்சி செய்தோம்னாக்கா, ஆராதனையின் நேரம் நமக்கு ரொம்ப கஷ்டமான நேரமாய் இருக்கும், போரிங்கான நேரமாய் இருக்கும். எப்பதான் முடியும் என்று நம்ம பார்ப்போம், எப்பதான் நம்ம இதெல்லாம் கடந்து செல்வோம் அப்படி பார்ப்போம். ஆனா நம்மளுடைய உள்ளங்கள் பிரகாசிக்கப்பட்டு, நம்முடைய சிந்தனைகள் பிரகாசிக்கப்பட்டு, நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு, உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் உள்ளத்துல தரிசிக்கும் போது ஆராதனை விசேஷமான ஒரு நேரமாய் இருக்கும். அவரோடு கூட நடப்பது ரொம்ப நல்ல நேரங்களாய் இருக்கும். அவரோடு கூட பேசுவது, அவர் நம்மோடு கூட பேசுவது அருமையான காரியங்களாய் இருக்கும். இது எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டிய உன்னத அனுபவம். நீங்கள் இன்னைக்கு எப்படி, இன்னைக்கு நீங்கள் அனுபவிக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு சொந்தமாக இருக்கிறதா? இது ஒவ்வொருவரும் அனுபவிக்கலாம். பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவருமாய் நீங்கள் அனுபவிக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார், கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அப்படியாக தேவனுக்கு இடம் கொடுங்கள். God will begin to manifest His glory to you because He does that again and again and again. Not only in the New Testament, not only in the early church, but all through history He has done that, and He's doing it even now, even today, even in our midst. And that would be our portion. That would be the glorious portion of God's people. Hallelujah. Thank you. அன்பானவர்களே, நன்றி தேவனே, ஸ்தோத்திரம் அப்பா. கடைசியாக நம்ம பார்த்தோம்னாக்கா என்ன நடக்குதுனாக்கா, இங்க இயேசு அவர்களை விட்டுட்டு அவர்களிடத்துல மறைந்து போயிட்டு எங்க போனாருன்னு தெரியாது. ஆனா இந்த சீடர்களுக்கு அந்த வாஞ்சையில இருட்டாயிருச்சு. சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல, சாப்பிட உட்கார்ந்தாங்க. ஆனா அதே நேரத்துல அவங்க கிளம்பி ஓடுகிறார்கள்.
எருசலேமுக்கு நேராக ஓடுகிறார்கள். 7 மைல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 11-12 மைல் கிலோமீட்டர் இருக்கலாம். நான் இங்கிருந்து ஒருவேளை ஸ்ரீமுடாலிருந்து அலமேகா, ஸ்ரீமுடாலிருந்து கில்லான், தெரியல எவ்வளவு தூரம்ட்டு. ஆனா ஏறக்குறைய அவ்வளவு தூரம் இருக்கும். ஆனா அந்த ராத்திரியோடு ராத்திரியா அவர்கள் ஓடுகிறதை பார்க்கின்றோம். அவ்வளவு பெரிய ஒரு உற்சாகம், ஒரு வாஞ்சை. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சைக்குரிய ஊழியர்களாகத்தான், வாஞ்சைக்குரிய வீரர்களாகத்தான், வாஞ்சைக்குரிய விசுவாசிகளாகத்தான் நாம் எழும்புவதற்கு ஆண்டவர் அப்படியாகத்தான் நம்மை நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கின்றார். அன்பானவர்களே, இந்த இடத்துல இயேசு அவர்களுக்கு முன்னதாக செல்லுகிறார். நமக்கு முன்னதாக செல்லுகிற தேவன் எப்பொழுதுமே நமக்கு முன்னதாக சென்று எல்லாவற்றையும் சிறப்பாக ஏற்படுத்தி வைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். அவர்களோடு கூட சம்பாஷிக்கிறார். சீஷர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள், 11 சீஷர்கள். அப்போ அவர்களோடு கூட சம்பாஷிக்கிறார், அவர்களுக்கு விவரித்து சொல்லுகிறார். இதெல்லாம் எப்படி நடந்தது, என்ன நடந்தது, அவங்க கிட்ட சொல்லி அவங்களுடைய பொறுப்பு, அவங்களுடைய ஊழிய காரியங்கள் எல்லாத்தையும் பேசி அவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளுகிறதை நம்ம பார்க்கின்றோம். இந்த கடைசி நேரங்கள், அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரங்கள்ல அந்த சீடர்களோடு கூட நெருங்கிய ஒரு உறவில் வைத்து அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர் உயர்த்துகிறதை நம்ம பார்க்கின்றோம். And in every way we see that these disciples run without actually sort of being tired. They just walked about 11 kilometers, and now again another 11 or 12 kilometers. They have to run back to Jerusalem. So much of passion. And that's the kind of a passion that God wants to fill us with. He wants you to be a passionate Christian, not just a weak Christian, not just a slow Christian, not just a sluggish Christian, not just a dull Christian, but one who is passionate for God. Regardless of time, regardless of comfort or convenience, you march on for God. And they run to Jerusalem, and as they see all the other disciples were gathered there, and Jesus comes, and then he begins to unravel all the mysteries to them and talks to them about everything that has happened. The resurrection experience is elevated, it's lifted up. Jesus died, suffered and died, and he rose again. That experience is the foremost experience for every one of us who puts his trust in Jesus, who believes in the name of Jesus. அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த விசுவாசம், இந்த உன்னத விசுவாசம் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு காரியமாக இது காணப்படுகிறதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்த்தோம்னாக்கா, இயேசு அவர்களிடத்துல இந்த சத்தியத்தை குறித்து பேசும்போது மற்ற எல்லா காரியங்களும் அவர்களிடத்தில் எடுத்து போடுகிறார். அவர்களுக்கு கவலை இருந்தது, கவலை போனது. அவர்களுக்கு சோர்வு இருந்தது, சோர்வெல்லாம் அகற்றி போட்டார். அவர்களுக்குள்ளாக ஒரு புதிய தெம்பையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறார். அதனால தான் இங்க நம்ம பார்க்கின்றோம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று இயேசு இங்க அறிவிக்கிறதை பார்க்கின்றோம். 66ஆம் அதிகாரத்துல இங்க 24ஆம் அதிகாரத்துல இயேசு அவர்களை சந்திக்கும் போது உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். 36ஆம் வசனத்துல பார்க்கலாம். அதற்கு பின்னதாக நீங்கள் அந்த கடைசி பாகத்துல பார்க்கும்போது அவர்களுக்குள்ளாக ஒரு பெருத்த சந்தோஷம் உண்டாகுகிறது. 41ஆம் வசனத்துல பார்க்கலாம். We see that God completely changes their outlook, inward, outward, every area of their lives. It's completely transformed. The resurrected Lord transforms our total being, and that's what happens to us. Peace in the midst of sadness, peace in the midst of stress and trouble, and then joy overflowing amidst all the things that harasses you. அன்பானவர்களே, கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை நமக்கு தந்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். உலகத்திலே உங்களுக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு கிறிஸ்து இங்க யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். In the world you will have many tribulations, but be confident, I have overcome the world. And that's God's promise and assurance to us. Amidst all the tough times, difficult times that we go through, God is with us. God is with us.
இன்னைக்கு அநேகர் வந்து சோர்வுற்று கலங்கி தவிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். உலகம் எங்கும் இந்த கொரோனா வைரஸ் மூலமாக வருகிற பாதிப்புல அநேகர் வந்து கலக்கம் அடைகிறார்கள், சோர்ந்து போயிருக்கிறார்கள். வருமானம் குறைவாய் இருக்கிறது. வருமானம் குறைவு மாத்திரமல்ல, வரும் காலங்கள் பெரிய ஒரு வீழ்ச்சி ஏற்படலாம். பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வீழ்ச்சி ஏற்படக்கூடும். அது மாத்திரமல்ல, இந்த வைரஸின் மூலமாக வருகிற பெரிய பாதிப்புகள் உலகமெங்கும் ஒரு பெரிய அசைவை கொடுக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அநேகருக்கு வருகிற ஒரு பெரிய கேள்வி என்னன்னாக்கா, இனி என்ன நடக்க போகிறது நமக்கு தெரியலையே. ஒரு பயம், ஒரு திகில் உண்டாக்குகிறதை நம்ம பார்க்கின்றோம். We see that everyone is disturbed, everyone is troubled. We don't know for sure how things are going to turn out. We are so uncertain in relation to the future. And then we also see that there could be an major economic downturn. And many of these things are going to happen. வாலிபர்கள் அதிகமாக பாதிக்கப்படலாம். இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது, ஐயோ, என் படிப்பு என்ன ஆகும், என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும், என்னுடைய உத்தியோகம் என்ன ஆகும், என்னுடைய பொருளாதாரம் என்ன ஆகும், அநேக கேள்விகள், நெருக்கங்கள், அழுத்தங்கள் வாலிபர்களையும் கூட தாக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. ஆனால் அன்பானவர்களே, நாம் எப்பொழுதுமே ஆண்டவரை உயர்த்துவோம். கொரோனா வைரஸை உயர்த்தணும்னாக்கா இதெல்லாம் நம்மளை அப்படியே அமுக்கிறோம். ஆனா நம்ம உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்து அவரை உயர்த்துவோம். அவர் நம்மோடு கூட சம்பாஷிக்க வந்த தேவன், நமக்குள்ளாக வந்து நம்மை ஆளுகை செய்து நம்மை நடத்த வந்த தேவன், நம்மை வெற்றியோடு நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பதாக நம்ம எல்லா காரியங்களையும் ஒப்புவித்து அவரை துதித்து 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 போற்றி உயிர்த்தெழுந்த தேவனை நம்ம உயர்த்தும் போது கொரோனா வைரஸும் வந்திருக்கிற எல்லா தாக்குதல் பாதிப்பெல்லாம் சிறிதாகிவிடும். When we lift up and exalt the resurrection, the power of his glory, and worship him and praise him and praise him and praise him, lift the name of Jesus higher than all the things that we go through, all the things that the world goes through. Jesus is higher. His resurrection power is higher. When we lift it up, then all these things will become small, because God will handle it for us. God will hold everything together. ஆண்டவர் நமக்கு எல்லா காரியங்களையும் நடத்துகிறதை நாம் பார்ப்போம். நம்முடைய தேசத்திலும் எல்லா தேசங்களிலும் இது செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். வாலிபர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் திடன் கொள்ளுங்கள். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் மீது விசுவாசத்தை வையுங்க. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை காத்து நடத்துவார். எதிர்காலம் உங்களுடையதல்ல, உங்களுடைய தேவனுடையது. அவர் பார்த்து பராமரிப்பார். இது நிச்சயம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். அன்பான எங்கள் தேவனே, உங்களுடைய பாதங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீர் எங்களை காத்துக் கொள்ளும் அப்பா. என்ன வந்தாலும் நாங்கள் கலங்க வேண்டாமே, தயங்க வேண்டாமே. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கிறவர். நீர் எங்களை நடத்துகிறவர் அப்பா. எங்களுக்காக வந்தவர். எங்களோடு கூட நடக்கிறீர், எங்களோடு கூட சம்பாஷிக்கிறீர், எங்களுக்கு வெளிப்படுத்துதலை கொடுக்கிறீர். உள்ளங்கள் பிரகாசிக்க செய்ய வைக்கிறீர். உள்ளங்கள் அனல் கொண்டு எரிய வைக்கிறீர். உமக்காக ஓட வைக்கிறீர். உமக்காக செய்ய வைக்கிறீர். எல்லாவற்றையுமே உங்களுடைய திருக்கரங்களில் வைத்துக் கொள்கிறீரப்பா. பெரிய பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களோடு கூட தொடர்ந்து இருப்பீர். எங்களை தொடர்ந்து காத்துக்கொள்ளும், ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும், வழி நடத்தும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இறுதியாக இந்த பாடலை நம்ம பாடி முடிப்போம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த பாட்டை நம்ம பாடி ஆண்டவருக்கு நம் மகிமையை செலுத்துவோம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவே,
ஆனந்த துணியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்தினார். நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்தினார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவன் நீ, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவன் நீ, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மை தருபவர். நம்பிக்கை தேவனே, நன்மை தருபவர். வார்த்தையை அனுப்பியே பாதை நீக்குவார். வார்த்தையை அனுப்பியே பாதை நீக்குவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.
வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அன்பான தேவனே, உடைய பாதங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் அப்பா. ஜெயத்தோடு எங்களை நடத்துகிற தேவன், ஒருபோதும் நாங்கள் கலங்காதபடி திகைக்காதபடி காத்துக்கொள்ளும். எப்பொழுதும் உங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் அப்பா. உமோடு கூட நாங்கள் ஒவ்வொரு போதும் அப்பா அமர்ந்திருக்க, நாங்கள் காத்திருக்க, தரித்திருக்க கிருபை தாரும். எங்கள் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையை நாங்கள் ஒருபோதும் திடமாயிருக்க கிருபை தாரும். ஆசீர்வதியும் வழி நடத்தும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம், தேவனுடைய மாறாத பிரசனம், அவருடைய வல்லமை வழி நடத்துதல் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இந்த நேரத்திலும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காக்க கடவதாக. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, அறிவிப்புகளை நான் சுருக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஒன்று நம்ம அடுத்த வாரம் முதல் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு நற்கருணை ஆராதனையாக இருக்கும். இந்த நற்கருணை ஆராதனை எப்படியாக நம்ம செய்ய போகிறோம் என்று நான் பிற்பாடு உங்களுக்கு விவரித்து விவரமாக சொல்லுகின்றேன். அதனால் நம்ம எல்லாருமாக ஆயத்தமாக இருப்போம். எல்லாருமாக சேர்ந்து இந்த திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டாவதாக, நம்ம மத்தியில் இன்னும் அநேகர் தேவை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஏறக்குறைய ஒரு 35 to 40 குடும்பங்கள் கிட்ட நம்ம சேகரித்து வைத்திருக்கிறோம். சமூக சேவை குழுவோடு கூட சேர்ந்து, சகோதரர் டேவிட்டோடு சேர்ந்து நம்ம எல்லாம் இதை வைத்திருக்கிறோம். இத்தனை நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் இருக்கின்றார்கள். ஸோ அதனால் போன மாதம் உதவி செய்தவர்கள் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய அன்பளிப்புகளை அவ்விதமாக நீங்கள் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த மாதத்திலையும் நம்ம இந்த வாரத்தில் இல்லாட்டி வருகிற வாரத்தில் நம்ம அவர்களுக்கு பணத்தின் மூலமாகவோ இல்லாட்டி பொருட்கள் வாங்கி, உணவுப் பொருட்கள் வாங்கி நம்ம கொடுக்க விற்கின்றோம். ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமாக சேர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மற்றவர்களும் நீங்கள் கொடுக்க ஏவப்படுகிறவர்கள், தூண்டுவிக்கப்படுகிறவர்கள், நீங்கள் தாராளமாக கொடுங்கள். இது நல்ல ஒரு தருணம். நாம் எல்லாருமாக சேர்ந்து தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. நம்ம சேர்ந்து கர்த்தருடைய மகிமைக்காக இதை செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அப்புறம் மூன்றாவதாக, நம்ம மத்தியில் நம்மளுக்கு பொது மாநாட்டில் இருந்து பொது மாநாட்டு கல்வி வாரியம், மெத்தடிஸ்ட் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன், அந்த கல்வி வாரியத்திலிருந்து அவங்க வருடந்தோறும் ஸ்காலர்ஷிப் கொடுப்பார்கள். படிக்கிற மாணவர்களுக்கு, ஸ்பெஷலி காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்புடைய ஃபார்மு, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், மற்ற விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் பாருங்கள். பிள்ளைகள் நீங்கள் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்து, அப்புறம் கேரண்டர்ஸும் சைன் வைக்கணும். அதெல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்து நீங்கள் திரும்பவும் அந்த ஃபார்மை அனுப்பி வைத்திடலாம். அவங்க எப்போ உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்கன்ட்டு நமக்கு தெரியாது. எனக்கு இந்த நாட்களில் நமக்கு MCO இருக்கிறதுனால இந்த இன்டர்வியூ இப்போ நடத்துவாங்களா, மே மாதம் நடத்துவாங்களா, இல்லாட்டி அதுக்கு பிறகு நடத்துவாங்களா, அதை பிற்பாடு உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. என்றாலும் கூட நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் முக்கியமாக இந்த ஃபார்ம்ஸ் எடுத்து நீங்கள் ஃபில் அப் பண்ணி நீங்கள் தயவு செய்து நீங்கள் அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வேறு ஏதாவது விவரம் வேணும்னாக்கா நீங்கள் என்னை கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காணிக்கை தசம பாகங்களை நீங்கள் வழக்கம் போல நீங்கள் செலுத்தும்படி உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆமேன், ஆமேன்.